வாக்மன். வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக்மங்க் 1891. பிப்ரவரி 12 டார்வினுடைய பிறந்தநாள். டார்வின் யார் அப்படின்னு உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நம்மளுடைய ஹியூமன் ரேஸுக்கே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பர்செப்ஷனையும் ஒரு ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டுட்டு போன ஒரு முக்கியமான மனிதர். எவல்யூஷன் தியரியை வந்துட்டு நமக்கு ப்ளேஸ் பண்ண ஒரு மகான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து மகான்ற டேர்ம் காயின் பண்ணுறேன்னா, கிரியேஷனிஸ்ட் ஆர்குமெண்ட்டுங்கிறது வந்துட்டு தொன்று தொட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆஸ் அ ஹியூமன் வந்து நம்ம ஒரு நம்மளை விட ஒரு சுப்ரீம் பீயிங் தான் நம்மளை வந்துட்டு கிரியேட் பண்ணுச்சுன்னு நம்பிட்டு இருந்த காலத்தில் வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீங்கள்லாம் அப்படி கிடையாது, சயின்ஸ் அப்படி சொல்லலை, நீங்கள்லாம் வந்துட்டு பரிணாம வளர்ச்சியில் வந்துட்டு உருவான ஒரு ஜந்துக்கள் அப்படின்னு வந்து முதல்ல ப்ளேஸ் பண்ணுற மனுஷன் வந்து டார்வின். ஸோ கிரியேஷனிஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா டார்வின் தான். ஸோ நீங்கள் சயின்ஸை வச்சு நீங்கள் ஒரு ரிலீஜன் ஆர்குமெண்ட்டை வந்து கவுண்டர் ரியாக்ட் பண்ணணுன்னா நீங்கள் டார்வினை தொடாமல் வந்துட்டு பேசவே முடியாது. அது வந்து ஏத்திசத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு டிபேட்டிங் டூலாகவே வந்து டார்வின் வந்து மாறியிருக்காரு. ஸோ அதுக்கு காரணம் வந்து அவருடைய பங்களிப்பு, ஆராய்ச்சியிலேருந்து அவரோட பங்களிப்பு. டார்வினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வந்துட்டு ஆல்ரெடி நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து கூகுள் பண்ணாலே நிறையா கண்டென்ட் கிடைக்கும். யூடியூப்பில் வந்து 1008 டார்வினோட ஹிஸ்ட்ரி வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எக்கச்சக்கமாக கிடைக்கும். இதை தாண்டி என்னடா நீ புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் வந்து என்னை கேட்கலாம். புதுசாக ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுறேன். புதுசாக மீன்ஸ் இருக்கிற ஒரு கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பரவலான கான்செப்ட் சொல்ல வரேன். அதுதான் இந்த பாட்காஸ்ட்டோடைய ஒரு நோக்கமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். முதல்ல வந்துட்டு டார்வினுடைய கான்செப்டில் வந்து நீங்கள் முக்கியமாக இன்னி வரைக்கும் வந்து டார்வினுடைய தியரியை வந்துட்டு ஹோல்டு பண்ணுற கோர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லுவாங்க. நேச்சுரல் செலெக்ஷன்னா என்னடா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப வந்து டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பல. ஏன்னா வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த டைம் ஆன் திஸ். ஏன்னா இது நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடச்சிடும். ஒரு இந்த இயற்கையில் உருவாக்கப்பட்ட படைப்புகள் வந்துட்டு உயிர் வாழ்கிறதுக்கும் அதுங்க வந்து சர்வை பண்ணுறதுக்கு அப்புறமேட்டுக்கு தங்களை வந்து என்ரிச் பண்ணிக்கிறதுக்கு இயற்கை உதவும். அது வந்து செலக்ட் பண்ணும். இந்த ஸ்பீசிஸ்லாம் இங்கே வந்து வாழ தகுதியான ஆள், இந்த ஸ்பீஸ்லாம் இந்த வாழ தகுதி இல்லாத ஆள்னு வந்துட்டு யூனிவர்ஸ், அதாவது உலகம் வந்து டிட்டர்மைன் பண்ணும். எப்படா உலகம் டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த இன்ஹாபிட்டட் எபிலிட்டிஸை வந்துட்டு அது வந்து ஒன்று வளர்த்து விடும், இல்லை சுத்தமாக அழிச்சிடும். இடத்துக்கு தகுந்தாப்புல மாறுறதுன்னு வச்சுப்பாங்கள்ல. இப்போ வந்துட்டு ஒரு கரீபியன் ரீஜனில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு க்ரீச்சர் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் வந்துட்டு இந்த பக்கம் என்ன சொல்கிறது ஏஷியன் சைடில் வருதுன்னா அதுக்கு தகுந்தாப்புல தன்னோட அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ நேச்சுரல் செலெக்ஷனுங்கிறது அதை அடாப்ட் பண்ண முடியாத உயிரினங்கள் வந்து காலத்தினால் அழிஞ்சு போயிடும். இதுக்கு பல காசு இருக்குது. டார்வின் வந்து பல காசு ப்ளேஸ் பண்ணுறாரு. அந்த நேச்சுரல் ஃபினாமினம்ஸ் இருக்கலாம். எப்படி வந்து டைனோசர்ஸ் வந்துட்டு மீட்டியர்ஸ் வந்து அழிச்சுதுன்னு சொல்கிறாங்களோ, எப்படி ஒரு கிரேட் ஃப்ளட்டு வந்துட்டு ஒரு சிவிலைசேஷன் அழிச்சுன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி நேச்சுரல் செலெக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு பல காரணங்கள் இருக்குது. பல உயிரினங்கள் வந்துட்டு இப்போ இந்த சேபத்துன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு மேமத்து, சேபத்து இதெல்லாம் வந்துட்டு இவால்வ் ஆகி அந்த ஸ்பீஷஸ்லேருந்து இவால்வ் ஆகி அந்த இடத்துக்கான அடாப்டான க்ரீச்சர்ஸ் தான் வந்து சர்வே ஆகிய தவிர வந்துட்டு இவால்வ் ஆக மறுத்த க்ரீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு அழிஞ்சு போயிருக்கு. இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரலான ஒரு எக்ஸாம்பிள். டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பண்ணலாம். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டு வந்து எப்படி சொல்கிறது வந்துட்டு இந்த கிரியேஷனிஸ்ட் வந்து வச்ச பெரிய வாதம் வந்துட்டு குரங்குலேருந்து மனுஷன் பிறந்தான்னு சொல்லிங்க, இன்னும் குரங்கெல்லாம் இருக்கே அப்படின்னு வந்து ஒரு மொக்க வைப்பாங்க. குரங்கு வந்து எப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு வி ஆர் அ ஏப் ஃபேமிலி, பட் we are related to the monkeys which we see right now in the world, but we are not them அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஸ்பீசிஸே வேறு, நம்ம நியாந்திரல்ஸு அப்படியே வந்துட்டு ஹோமோசேப்பியன்ஸ்னு அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு க்ரீச்சர் நம்ம இவால்வ் ஆகிருக்கோம். ஸோ நமக்கு முன்னாடி இருந்த ஹோமோசேப்பியன்ஸ் இப்போ இருக்க மாட்டாங்க. அதுக்கான ஒரு காரணம் இருக்குது. ஸோ இங்கே என்ன இந்த பாட்காஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது உலகம் வந்துட்டு கிட்டத்தட்ட பல பில்லியன் காலமாக வந்து இயங்கிட்டு இருக்கிற ஒரு கேலக்சியில் இயங்கிட்டு இருக்கிற ஒரு படிமம், ஓகேங்களா? இந்த உலகத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட 7 மில்லியன் வருஷமாக தான் வந்துட்டு ஹியூமன் வந்து டெவலப் ஆகிருக்கான், ஓகேங்களா? ஹியூமனாக இப்போ வந்து நான் உட்காந்து பேசுகிறதுக்கு வந்து 7 மில்லியன் காலங்கள் தேவைப்பட்டிருக்கு இவால்வ் ஆகி. ஸோ அதுதான் வந்துட்டு எதார்த்தம். ஆனால் இப்போ ஒரு கேள்வி வரும். இந்த முக்கியமாக ஒரு கேள்வி யாருன்னு தெரியுமா? ஏன் வந்துட்டு குரங்குலேருந்து வந்துட்டு மனுஷன் இன்னும் பிறந்தான்னா குரங்கு இன்னும் அப்படி இருக்கு கேட்கறதுக்கும், இப்போ நம்மளுடைய கரண்ட்டு
வாழ்க்கை இருக்குல்ல, இப்போ உலகத்தில் மனுஷனாக நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் பொருத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு 7 மில்லியன் வருஷத்தில் வந்து நம்ம வந்து நியாண்டரல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஹோமோசேப்பியன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்மெண்டேஷன்ஸில் வந்து பல ஏஜஸ்கள் ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் எல்லாம் தாண்டி நம்ம வந்து இந்த இடத்துல மனுஷனாக உட்காந்து இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து 7 மில்லியன் காலம் வந்து தேவைப்பட்டிருக்கு நம்ம வந்து இந்த இவால்வ்டு ஃபார்மை அடையிறதுக்கு. இப்போ இந்த கான்செப்ட் உண்மையாக இருந்ததுன்னா அந்த எவல்யூஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்திருக்கு. 7 மில்லியனுங்கிறது உங்களுக்கு கேட்க பெருசாக இருக்குமே தவிர வந்துட்டு, பட் உலகத்தோடைய வாழ்க்கையை கணக்கு எடுத்தீங்கன்னா இந்த 7 மில்லியன் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, உலகம் வாழ்ந்ததில் வந்து கிட்டத்தட்ட 0.15% ஏதோ வந்து இந்த 7 மில்லியன் கணக்கில் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து ஹியூமன்ஸ் இவ்வளோ வளர்ந்துட்டான். இன்னும் ஏன் ஹியூமன்ஸ் வந்து நம்ம ஏன் இவால்வ் ஆகாமல் இருக்கும் இதுக்கப்புறமேட்டுக்கு? இப்போ எக்ஸ்மேன் படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு ஒரு எபிலிட்டிஸ் வரும். சூப்பர் ஃபயர் வந்து ஸ்பிட் பண்ணுவாங்க, எக்ஸ்ரே விஷன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த எவல்யூஷன் ப்ராசஸ் உண்மையாக இருந்ததுன்னா நம்ம இந்நேரத்துக்கு வந்துட்டு இந்த ரேபிட் ரேட்டில் வந்து நமக்கு ஒரு சூப்பர் எபிலிட்டிஸ் வந்து கிடச்சிருக்கும். ஆனால் கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? யோசிங்க. இதை வச்சு நீங்கள் வந்து கிரியேஷனிஸ்ட் கூட ஆர்கியூ பண்ணலாம். பார்த்தீங்களா, நம்ம இன்னும் இவால்வ் ஆகாமல் இருக்கோம், மனுஷனாகவே வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம வந்து எவ்வளோ வருஷமாக மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம ஏன் இன்னும் அடுத்த கட்டத்தை நகர்றதுன்னு கேட்டு அவங்க வந்து ஆர்கியூ ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கான ஒரு காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஹியூமன் வந்துட்டு உலகத்தில் படைக்கப்படும் போது ப்ரேயாக இருந்தான். ஓகேங்களா? ப்ரே மீன்ஸ் நம்ம வேட்டையாடப்படக்கூடிய உயிரினமாக தான் இருந்திருக்கான். வேட்டையாடுற அந்த ப்ரெடேட்டர் கிடையாது. இப்போ நம்ம ப்ரெடேட்டராக இருக்கும், பட் அப்போ வந்து ப்ரேயாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ புலிகள், சிங்கங்கள் இதுங்க கிட்டேருந்து வந்து தன்னை காத்துக்கிறதுக்கு தன்னைத்தானே வந்து ஃபிசிக்கலாக வந்து இவால்வ் பண்ணிக்க ஆரம்பித்தான் ஹியூமன். ஓகேங்களா? நீங்கள் ஆர்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இந்த டேபூட் சைல்டுன்னு ஒரு ஸ்கல் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? அது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு 10,000 பிசிஸ் கிட்டேயோ கிடைச்ச ஒரு குழந்தையோட ஸ்கல். அதோட தலையை வந்துட்டு ஒரு கழுகு தாக்கப்பட்டு அந்த குழந்தை இறந்துருக்குன்னு வந்து ப்ரூஃப் பண்ணாங்க. மண்டையில் வந்து அந்த கிளாவோடைய ஸ்கல்ல இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மனுஷனை வந்து பல உயிரினங்கள் தாக்கியிருக்கு. அந்த தாக்கலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நேச்சுரல் செலெக்ஷன் படி நம்ம இவால்வ் ஆகிட்டு இருந்திருக்கோம். ஓகேங்களா? ஆனால் இந்த எவல்யூஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன் ஸ்டாப் ஆச்சுன்ற ஒரு காரணம். ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, பயங்கரமாக ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன காரணம் நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியுமா? ஏன் வந்து மனுஷன் இன்னும் இவால்வ் ஆகாமல் இருக்கான்? இதுக்கப்புறமேட்டுக்கு ஃபாஸ்ட்டாக இவால்வ் ஆகிருக்கணுமே, ஏன் ஆகலைன்னா கேட்டிங்கன்னா, மனுஷன் பண்ண ஒரு பெரிய முட்டாள்தனம்னு சொல்லலாம். நேச்சருக்கு எதிராக அவன் பண்ண முட்டாள்தனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவிலைசேஷனை பில்ட் பண்ணுது. ஓகேங்களா? மெசப்போட்டமியான்னு ஒரு ஃபஸ்ட்டு அதாவது நம்ம தமிழ் சமூகம் தான் வந்துட்டு முதல்ல வந்த சிவிலைசேஷன் வந்து கூற்றுகள் இருந்தாலும் ப்ரூவனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்கியாலஜிக்கலி ப்ரூவன்னு இன்னி வரைக்கும் நம்பப்படுறது வந்துட்டு மெசப்போட்டமியான்ற ஒரு சிவிலைசேஷன் தான் ஃபஸ்ட்டு பில்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது எப்போ பில்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3200 பிசியில் வந்துட்டு மனிதன் வந்து உருவாக்கப்படுறான். அது வரைக்கும் வந்துட்டு அவனுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மீறி இன்டெலெக்சுவலி இவால்வ் ஆகிறான். ஹண்டர் கேதரர்ஸ்லேருந்து வந்து இன்டெலெக்சுவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு இந்த சிவிலைசேஷன் வந்து ஸ்டார்ட்டாக இருக்கும். இந்த மெசப்போட்டமியாங்கிற ஒரு சிவிலைசேஷன் வந்து ஆரம்பிக்கிறான். அதுக்கு அப்போ தான் பிடிக்குது சனிங்கிற மாதிரி மனிதனோட எவல்யூஷன் வந்துட்டு நிற்கிது. இப்போ டேவிட் அட்டன்பர்க் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ ஒரு நிறைய இடத்துல வந்து நீங்கள் பேசி பார்த்துருப்பீங்க. இட்ஸ் அ ஃபேசினேட்டிங் க்ரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேமஸான ஹிஸ்ட்ரி சேனல்ஸில் வந்த கமெண்ட்ரியோடைய விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அவர் இதான் சொல்கிறார். சரிங்களா? ஹியூமன் வந்து இன்டெலெக்சுவல் சொசைட்டியாக மாறினதுனால வந்துட்டு அவனுடைய ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு, தேவைப்படலை அவனுக்கு. இப்போ நேச்சுரல் செலெக்ஷன் எப்படி வேலை செய்யும்னா, எனக்கு தேவை இருந்தால் தான் வந்துட்டு என்னோட உடல் வந்து மாறும். இப்போ வந்து ஒரு பயங்கரமான வந்துட்டு எஸ்கிமோஸ் வந்து பயங்கரமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு ஐஸ் ரீஜியன்ஸில். ஓகேங்களா? அவங்க அங்கேயே இருந்தனால ஹேபிட் ஆனனால அவங்க இவால்வ் ஆகிட்டாங்க அந்த இடத்த அடாப்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஜென்ரலாக ஜெனட்ரிக் டேர்மில் சொல்ல வரேன். ஆனால் இப்போ நான் போய் இந்த எஸ்கிமோஸ் வாழ்கிற பகுதியில் வாழ்ந்தேன், என்னால் சர்வே பண்ண முடியாது. அதுக்கான ஹேபிட்டாட்டை வந்து அவங்க வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு நம்ம சிச்சுவேஷன்ஸ் தான் வந்துட்டு அது என்விரான்மெண்டல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என்விரான்மெண்டல் ப்ரெஷர் வந்து உங்களை வந்துட்டு புஷ் பண்ண தான் வந்து நீங்கள் இவால்வ் ஆகிறீங்க. அப்படி தான் வந்து எல்லா க்ரீச்சர்ஸும் இவால்வ் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு மேமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற ஆஃப்ரிக்கன் எலஃபென்ட்ஸ் ஆகட்டும், மேமத்துலேருந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஆஃப்ரிக்கன் எலஃபென்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபர் எல்லாம் கொட்டி போச்சு. ஏன்னா வந்துட்டு அது அந்த ஐசிஏஜி பீரியடில் வாழ்ந்துட்டு இருந்து அங்கே இவால்வ் ஆகி அந்த 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 அவ்வளோ ஃபர்ரோட வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஏஷியன் கான்டினென்ட்டில் வந்து அது சர்வே பண்ண முடியுமானா முடியாது. ஸோ தன்னைத்தானே வந்து இவால்வ் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா? இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிராப் தெரியுமா? அந்த கிராப்ஸ், அதாவது வந்துட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நண்டு வந்துட்டு ஒரு ஃபினாமினல் எக்ஸாம்பிள். நண்டு வந்து தன்னைத்தானே ஆம்புடேஷன் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ நண்டு வந்து ஒரு பயங்கரமாக ஒரு சண்டை போடுன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு
ஒரு சாப்பாடுக்காக சண்டை போடு, அதில் பயங்கரமாக அடிபட்டுருது. அது அடிபட்டு அதோட ஒரு கையோ காலோ வந்துட்டு கட் ஆயிருச்சுன்னா, அது ஆம்புடேட் பண்ணிக்கும். தன்னைத்தானே அந்த காலை பிச்சு போட்டுட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வளர வச்சுக்கும். ஸோ இது பல கிரீச்சர்ஸ் பண்ணும். அது நண்டு வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாரி உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு ஒரு உயிரினத்த வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு வந்துட்டு இந்த என்ன சொல்றது? என்விரான்மென்டல் சிச்சுவேஷன்ஸ் வந்து உதவுது. இதான் வந்து டார்வின் பிளேஸ் பண்றாரு. நம்ம ஏன் வந்து அடுத்த கட்டத்த நகரலன்னா, இந்த சிவிலைசேஷன் பில்ட் பண்ண உடனே, நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்ம வந்து பிரேடரா மாறிட்டோம். நமக்கு தேவைப்படல. இப்ப நம்ம இவால்வ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு நம்ம இல்ல. ஏன்னா நமக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா, மனுஷனுக்கு எவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ எப்படி இங்க நடந்துட்டு இருக்குன்னா, உங்களுடைய பிரெயின்ல ஓகேங்களா? உங்களுடைய அறிவு சார்ந்த இன்டலெக்சுவல் பெர்ஸ்பெக்டிவ் எவல்யூஷன் தான் வந்துட்டு இப்போ ஹியூமன்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் எவல்யூஷன்ஸுங்கிறது வந்துட்டு சுத்தமா குறையல, குறைஞ்சிருக்கு. ஏன் குறையலங்கிறதுக்கான ஃபேக்ட் வந்து நான் பின்னாடி சொல்றேன். ஒரு கிராஜுவலான ஒரு ரேட்ல வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கெல்லாம் ஒரு சூப்பர் பவர் நம்மலாம் ப்ரேயாவே இருந்தோம்னா, அதாவது நம்ம வந்து வேட்டையாடப்படக்கூடிய ஒரு உயிரினமா வாழ்ந்திருந்தோம்னா, இந்நேரத்துக்கு நம்ம வந்து பயங்கரமான எபிலிட்டிஸ் வந்திருக்கலாம். ஒருவேளை நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 கால் முளைச்சிருக்கலாம். ஆம்புடேட் ஆயி நம்ம வந்து எக்ஸசிவா வந்து ஏதாவது நடந்திருக்கலாம் நம்மளுடைய உடல் ரீதியான விஷயங்களுக்கு. பட் அது நடக்காம போறதுக்கான நம்ம வந்து ஒரு சுப்பீரியர் டாப் ஆஃப் த பீயிங்ஸ்ல வந்து நம்ம உட்கார்ந்ததுனால வந்து நமக்கு தேவைப்படல. ஆனா, மனுஷன் அதுக்கு தகுந்தாப்புல இன்டலெக்சுவல் பில்ட வந்து வளர்த்துக்கிட்டான். 1905ஆம் ஆண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐக்யூ டெஸ்ட் நடக்குது உலகத்துல. ஐக்யூ டெஸ்ட்ங்கிறது தொன்று தொட்டு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹியூமன் ரேஸோடைய சாம்பிள கண்டுபிடிக்கிறதுக்காக இன்டலெக்சுவல் சாம்பிளிங் கண்டுபிடிக்க ஐக்யூ டெஸ்ட் வந்து வைப்பாங்க. 1905ஆம் ஆண்டு தான் முதல்ல நடக்குது இந்த ஐக்யூ டெஸ்ட். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்குமே ஹியூமனோட ஐக்யூ லெவல் வந்து பில்ட் ஆயிருக்கு. இப்ப 1905ஆம் ஆண்டு குடுத்த டெஸ்ட் பேப்பர் வந்து இப்போ உங்ககிட்ட குடுத்தாங்கன்னா, முட்டா பையன் கூட பாஸ் ஆயிரும். அப்படின்ற அளவுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம இவால்வ் ஆயிட்டோம். இன்டலெக்சுவலி வி காட் இவால்வ்ட். ஓகேங்களா? நம்மளுடைய என்ன சொல்றது ஜெனடிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மூலமா, நம்ம ஜீன்ஸ வந்து கடத்துறது மூலமா, நாலேட்ஜ கடத்துறது மூலமா நம்ம இவால்வ் ஆகி இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஸோ இந்த இந்த அளவுக்கு நம்மளுடைய பிரெயின் கெப்பாசிட்டி வந்துட்டு பில்ட் ஆயிருக்கு. ஸோ எவல்யூஷன் வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. நமக்கு நடந்துட்டு இருக்கிறது வந்து நம்ம பிரெயின்ல நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுவே வந்து இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு நீங்க கிரியேஷனிஸ்ட்ட வந்து நம்ம வந்து டீபங்க் பண்றதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டா இருக்கு. ஓகேங்களா? மனுஷன் ஏன் வந்து இவால்வ் ஆகல? குரங்கு ஏன் இவால்வ் ஆகலன்னா வந்துட்டு அந்த இவால்வ் ஆறதுக்கான கட்டாயம் ஏற்படல. ஹியூமன் வந்து டாப் ஆஃப் த லேடர்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, அவன் வந்துட்டு பல விஷயங்கள மாத்திட்டான். உணவு அவனுக்கு ஈஸியா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த உணவு கிடைக்கிறதுக்கான வழிய வந்துட்டு மானிட்டரியா மாத்துனதுனால வந்துட்டு அவன் இன்டலெக்சுவல வந்து பில்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கான். சரிங்களா? ஆனா, அதே கட்டத்துல பார்த்தீங்கன்னா, மற்ற உயிரினங்கள் ஏன் பண்ணல அப்படின்னு பார்த்தா, புலி வந்து இவால்வ் ஆகல அப்படின்னா, நீங்க உடனே விட்னஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா இல்லையா? ஒரு நாள் நடக்காது எவல்யூஷன்ங்கிறது. அதான் இங்க வந்து கிரியேஷனிஸ்ட் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா வந்துட்டு, கிரியேஷனிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் வந்து ஊதுனாரு, பூமி வந்தது. கடவுள் வந்துட்டு தும்முனாரு, பூமி வந்தது. அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட் இருக்கனால வந்துட்டு, நம்ம என்ன உடனே நடக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனா வந்துட்டு, எவல்யூஷன் வந்து இட் டேக்ஸ் டைம். ரொம்ப டைம் எடுக்கும். மில்லியன் கணக்குல 10,000, 20,000, 30,000 வருஷம் ஆனா நடக்கும். இப்ப நீங்க ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு என்ன சொல்றது, பெங்கால் டைகருக்கும், இப்ப இருக்கிற பெங்கால் டைகருக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. அ மனுஷனுக்கே டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பார்த்தீங்களா? மனுஷன் வந்துட்டு ப்ளூ ஐஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? உங்க கண்ணு நீல கலர் இருக்கும் தெரியுமா? நீல கலர்ல சில பேருக்கு கண் இருக்கும்ல. அந்த கண் வந்துட்டு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. எல்லாருக்கும் ப்ரவுன் கலர்ல தான் கண் இருந்திருக்கு. ஓகேங்களா? அந்த ப்ரவுன் கலர் கண்ணுலேருந்து ஒரு ஹியூமன் வந்துட்டு எக்ஸாக்ட்டா எந்த ஏரியான்னு தெரியல. ஒரு சவுத் பசிபிக் ரீஜியன்ல வந்துட்டு ஒரு ஹியூமன் வந்து மியூட்டேட் ஆறான். அந்த ப்ளூ கலர் வந்து அவன் ஜீன பாஸ் பண்றான். அதனால ப்ளூ ஐஸ் வந்துட்டு இப்போ வந்து பரவலா காமன் ஆயிட்டு இருக்கு. ப்ளூ ஐஸ், கிரீன் ஐஸ்ன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து 10,000 வருஷம் முன்னாடி கிடையாது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து வெறும் ப்ரவுன் ஐஸ்ல மட்டும் தான் இருந்திருக்கோம். ஸோ எவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப கடவுள் வந்துட்டு படைச்சாருன்னா வந்துட்டு கடவுள் படைக்கும்போதே ஒருத்தன் ப்ளூ ஐஸ்லலாம் படைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். இவால்வ் ஆயிருக்கான். அது அந்த செக்மென்டேஷனுக்கு அவனோட ஆப்டிக்கல் எஃபெக்ட்ஸ்க்காக வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு ஹியூமனுடைய ஜெனடிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் அவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஸோ இது மாரி ஒரு கிரீச்சர்ஸும் வந்துட்டு தங்களுடைய நேச்சுரல் செலக்ஷனை வந்துட்டு பில்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதே மாரி டேவிட் அட்டன்பர்க் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆஸ் எ ஹியூமன் இஸ் த ஃபர்ஸ்ட் கிரீச்சர் இன் த என்டையர் யூனிவர்ஸ் டு ஹால்ட்னா நிறுத்துறது. நேச்சுரல் செலக்ஷன் நிறுத்தின ஒரே ஜீவன் நம்ம தான். அதுக்கு காரணம் நம்ம பில்ட் பண்ண சிவிலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஹண்டர் கேதரர்ஸ்லேருந்து அக்ரிகல்ச்சருக்கு மாறி இன்டலெக்சுவல் சொசைட்டியாக மாறுறதுனால வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு தேவைகள் ஏற்படலை உடம்பு மாற்றின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு உங்களை வந்துட்டு ஒரு சிங்கம் துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன். துரத்திட்டே இருக்குன்னா நீங்கள் ஒரு மலை மேலே ஏறினா தப்பிக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு 10 பேர் ஏறுறதுக்குள்ள சிங்கம் அடிச்சு கொண்டுரும். 11வது ஆள் வந்து டெவலப் பண்ணி மேலே ஏறிடுவான் அப்படியே கஷ்டப்பட்டு. அவன் உடம்பு மாற்றிக்கும் அப்படியே.
அவன் மேலே போய் அவன் பாப்புலேட் பண்ணும்போது அதுக்கப்புறமேட்டுக்கு உருவார ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்துட்டு மலை ஏறுறதுல வந்து புத்திசாலியாக இருப்பாங்க, வேகமாக ஏறக்கூடிய ஒரு க்ரீச்சராக கூட மாறுவான். அதான் தியரி வந்து நேச்சுரல் செலெக்ஷன் தியரியோடைய பேசிக் கான்செப்ட். ஸோ அப்படி மாறுவான். பட் அந்த தேவை நமக்கு இல்லை, நமக்கெல்லாம் ஆக்சசபிளாக இருக்கனால நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு சிவிலைசேஷன் நம்ம பில்ட் பண்ணதுனால நம்ம நேச்சுரல் செலெக்ஷனுடைய ப்ராசஸ் எல்லாம் ஹால்ட் பண்ணிட்டோம்னு டேவிட் அட்டன்பர்க் சொல்கிறாரு. ஓகேங்களா, நம்ம ஹால்ட் பண்ண நம்ம ஒரே ஜீவராசி நம்ம தான் இந்த உலகத்தில். ஸோ இப்படிப்பட்ட நாம வந்துட்டு இப்போ இன்னொன்று வந்து டால்ஃபின்ஸ் எடுத்துக்கங்களேன். டால்ஃபினோட எவல்யூஷன் ஃபார்ம் வந்து அட்டகாசம். ஓகேங்களா, அவங்க தான் இருக்கிறதுலே செரிப்ரல் கெப்பாசிட்டினா உங்களுடைய மூளைத்தன்மை வந்து 10% அளவு பயன்படுத்தக்கூடிய ஒரே கிரீச்சர்ஸ் வந்து டால்ஃபின் தான். ரொம்ப புத்திசாலிங்க. எவ்வளோ பெரிய புத்திசாலிங்கன்னா தண்ணிக்குள்ளே அவங்க ட்ராவல் பண்ணுறதுனால இங்கே சம்பரின்ஸ்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, இடிச்சிக்காமல் போகிறதுக்கு சோனார்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சோனார் வேவ்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு டால்ஃபின் வந்து இன்பில்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சாது இந்த எவல்யூஷனில். தண்ணியில் ட்ராவல் பண்ணி அதுங்களுடைய என்ன சொல்கிறது, அதனால வந்துட்டு ஹியூமன்ஸோட கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அது ஆக்சுவலாக ஹியூமன்ஸோட சுப்பீரியரான க்ரீச்சர். நம்ம மேலேருந்து பார்க்குறதுனால வந்துட்டு நம்ம வந்து டால்ஃபின்ஸ் வந்து நம்ம வந்து சாதாரணமாக ஒரு மீன் மாதிரி நினச்சிக்கிறோம். பட் தே ஆர் சுப்பீரியர்லி பியாண்ட் ஹியூமன் மைண்ட். ஓகேங்களா, ஸோ சோனாரை பில்ட் பண்ணுற அளவுக்கு அதுங்களோட எவல்யூஷன் நடந்துருக்கு இன்ன வரைக்கும். இப்போ ரீசெண்ட் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டால்ஃபினோட சோனார்ஸ் வந்துட்டு இப்போ வந்து கடலை வந்து நம்ம வந்து மாசுபடுத்திட்டோம், அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு டால்ஃபினோட சோனார்ஸ் வந்து இன்னும் எக்யூப் பண்ணுங்கிறாங்க. சப்மரினால் வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கடலில் இருக்கிற நுண்ணிய விஷயங்களை கூட டால்ஃபின்ஸால் வந்து சோனார் தனக்கே இருக்கிற இன்பில்ட்டான சோனாரில் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியுங்கிறாங்க. டால்ஃபின்ஸோட கம்யூனிகேஷனுங்கிறது வந்துட்டு கடந்த ஒரு 10,000 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி டால்ஃபின்ஸ் இயங்கிட்டு இருந்திருக்கு, கம்யூனிகேஷன் ஸ்பேனை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒரு க்ரீச்சரும் இவால்வ் ஆகிட்டே தான் இருக்குது. அதை வந்து நம்ம பார்க்குறது கிடையாது. நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக ரிசர்ச் வந்து கிரியேஷனிஸ்ட்டை வந்து ஆர்கியூ பண்ணுற எவல்யூஷன் பிலீவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஆஃப் பேக்கடாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. டார்வின் வந்து என்ன சொன்னார் தெரியுமா, டார்வின் சொன்னது வந்து உங்களுக்கு ஒரு 0.0 தான். அவர் வந்து ஒரு ஐடியா பிச் பண்ணிட்டு போகிறார். அதோட ஃபாலோ த்ரூ வந்து எக்கச்சக்க சயின்டிஸ்ட் வந்துட்டு ஆர்கியாலஜிஸ்ட்டும் சயின்டிஸ்ட்டும் ஆந்த்ரோபாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி நிறைய சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச டார்வின் மட்டும்தான். டார்வின் போட்ட விதை வந்து இன்னைக்கு பெரிய மரமாக வளர்ந்துருக்கு ரிசர்ச்சஸில். அதில் நீங்கள் ஏதாவது நான் சொன்னது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பல ரிசர்ச்சஸ் இருக்குது. ஒரு க்ரீச்சர்ஸ்க்கும் இந்த ப்ரேயிங் மேண்டஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, வந்துட்டு இந்த என்னது கொடுக்காப்புளி மாதிரி ஒரு பச்சை கலரில் இருக்குமே. எக்ஸாம்பிள் சொன்னோன்னா மேட் பண்ண உடனே தன்னுடைய ஆம்பளையை வந்து பெண் வந்து கடிச்சு கழுத்தை திருவி கொண்டுடும். ஸோ அந்த ப்ரேயிங் மேண்டஸோட எவல்யூஷன் வந்து எவ்வளோ தூரம் ஆயிருக்கு. இப்போ வந்து சில ப்ரேயிங் மேண்டஸ் வந்து ஆண் கம்பெனிஸ் வந்துட்டு கொலை பண்ணுறது இல்லைங்கிற அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அதுங்களோட ஜெனட்டிக்கலாக அது வந்து கொலை பண்ணும். பட் இப்போ பண்ணாததுக்கு சிலது பண்ணாமல் கூட விடுதுங்கிற அளவு ரிசர்ச் வந்துருக்கு. ஏன்னா வந்துட்டு அதுங்களுடைய பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஆண்களை விட்டு வைக்கிறதுங்க போல. ஸோ இவால்வ் ஆகிட்டு தான் இருக்குது, ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஃபாலோ த்ரூ பண்ணுறது கிடையாது. ஸோ கம்மிங் பேக் டு ஆஸ் அ ஹியூமன், இப்படி வந்து ஒரு இன்டெலெக்சுவல் சொசைட்டியாக நம்ம மாறினதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து நகர்ந்துட்டுருக்கு. என்ன சொல்கிறது, பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ் நோக்கி அறிவு சார்ந்து என்ன சொல்கிறது, இந்த ஸ்டீம் பங்க்னு சொல்லுவாங்க. மெக்கானிக்கல் மைண்ட் செட்டில் தான் நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோம், மிஷின்ஸ் கண்டுபிடிக்கிறோம், டெக்னாலஜி இன்வென்ட் பண்ணுறோம், எல்லாமே உங்கள் பிரெயின் சம்மந்தப்பட்டது. ஆனால் ஆஸ் அ ஹியூமனாக நம்ம வந்து இவால்வ் ஆகிறது கிடையாது. ஆனாலுமே நம்மளுடைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கண்ணு மட்டும் கிடையாது, நம்ம உடல் அமைப்பே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்துட்டு ஹைட்டு ஜாஸ்தியாக வளர்கிறாங்க. ஹைட்டு அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைட்டுங்கிறது வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ஹைட்டுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ இருந்திருக்கும், மிஞ்சி போனால் மேக்ஸிமம் ஹைட்னா 5'10", அதுக்கு மேலே இருந்தாலே பெருசு. இப்போ வந்து அச்சீவிங் 5'10" வந்துட்டு ரொம்ப ஒரு காமனான விஷயம். பியூபர்ட்டி, பெண்கள் வந்து பியூபர்ட்டி அடைகிற ஸ்டேஜ் வந்துட்டு இப்போ ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு. 5th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் பசங்கள்லாம் வந்து பியூபர்ட்டி அடைகிறாங்க. ஓகேங்களா, ஸோ எப்படி இதில் நடக்குதுன்னா வந்துட்டு உங்களோட என்விரான்மெண்ட், அதுக்கு நீங்கள் காரணம் சொல்லலாம், வந்து ஃபுட் ஹேபிட் சரியில்லை, அது சரியில்லைன்னா உண்மை அதுதான். ஃபுட் ஹேபிட் சரியில்லை, அது சரியில்லை, இதில் சரியில்லைனாலும் வந்துட்டு அதெல்லாம் என்ன ஃபேக்டர், என்விரான்மெண்டல் ஃபேக்டர். உங்கள் என்விரான்மெண்டல் பண்ணுற ப்ரெஷர்னால நீங்கள் வந்து உங்கள் பாடி வந்து அடாப்ட் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுடைய எவல்யூஷனிஸ்ட்டை வந்து நீங்கள் நம்புறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ காட் டஸ் நாட் ப்ரீ பிளான்ட் எவ்ரிதிங். இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இந்த வருஷத்துலேருந்து நீ வந்துட்டு அதாவது வந்துட்டு 1903 வருஷம் வரைக்கும் வந்துட்டு 18 வயசுக்கு பியூபர்ட்டி அடைஞ்சிட்டு இந்த பெண்கள் வந்துட்டு 2016 வந்துட்டு வெறும் 10 வயசில் அடையணும்னு வந்துட்டு கடவுள் டிசைட்லாம் பண்ணல, ஹியூமன் டிசைட் பண்ணிக்கிறான். ஹியூமன் வந்து தன்னுடைய இவல்யூஷனை வந்துட்டு அடுத்த கட்டத்தை நகர்த்தான். ஆனால் இது இவ்வளோ ஸ்பீடில் அவன் நகர்த்த தடையாக இருக்குது சிவிலைசேஷன் தான். ஆக்சுவலாக வந்துட்டு சிவிலைசேஷன் நம்ம இன்வென்ட் பண்ணாமல் இருந்தோம்னா இந்நேரத்துக்கு நமக்கு யாராவது ஒருத்தர் எக்ஸ்ரே விஷன் கிடச்சிருக்கோம், யாராவது ஒருத்தருக்கு வந்துட்டு இல்லை நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஃபிசிக்கலி
ஒரு ஃபினாமினன் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருப்போம். எப்போ நமக்கு ஃபினாமினன் இப்போ எக்ஸ்மேனில் வர மாதிரி நம்ம ஒரு மியூட்டன்ஸ் மாதிரி நிறைய பேர் இருந்திருப்போம். ஸோ மியூட்டன்ஸுங்கிற டேர்ம் வந்து காயின் பண்ணுறதே வந்துட்டு என்ன சொல்கிறது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லர் தான். அது படத்தில் அது அது ஒரு இமேஜினேஷன் ஆஸ்பெக்டில் இருந்தாலும் பட் சயின்டிஃபிக்கலி மியூட்டன்ஸ் ஆர் பாசிபிள். பட் வந்துட்டு அது ஒரு ஸ்லர் மாதிரி தான் எனக்கு படும். ஏன்னா வந்துட்டு அது ஒரு ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் தான். ஸோ இது மாதிரி வந்து எவல்யூஷன் வந்து நகர்ந்துட்டுருக்கு இன்னி வரைக்கும். ஸோ நீங்கள் டார்வினை வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும்னா, நீங்கள் டார்வினை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு ரிசர்ச்சை வந்து நிப்பாட்டினீங்கன்னா யூ ஓன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட். ஏன்னா டார்வின் வந்து எல்லாம் வந்து அந்த ஆள் பேர் என்ன மறந்து போச்சுங்க. ஒருத்தர் வந்து ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து ஆர்கியூ பண்ணார். ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. டார்வின் இஸ் தியரி கிடையாது, ஃபேக்ட் கிடையாது, இட்ஸ் நாட் அ ஃபேக்ட், இட்ஸ் தியரின்னு வந்து ஆர்கியூ பண்ணார். அவர் பேர் மறந்து போச்சு. டிவியில் அடிக்கடி ஒரு கண்ணாடி போட்டிருப்பார். ஸோ ஆர்கியூ பண்ணி ஒரு ஏத்திஸ்டோட வந்து சண்டை போட்டார். ஆடியோ அது வந்து தியரி அவர் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். டார்வின் பிளேஸ் பண்ணது தியரி. ஆனால் ஆக்சுவலாக நல்லா பார்த்தீங்கன்னா டார்வின் பிளேஸ் பண்ணது வந்துட்டு ஒரு ப்ராசஸுக்கான ரோட் மேப். ஓகேங்களா? டார்வினோட தியரியை வந்து நீங்கள் தியரியாக ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்கள் எக்கச்சக்க தியரிஸ் ஹேண்டில் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, கட்டு தியரி இருக்குல்ல, கிராண்ட் யூனிஃபைட் தியரி, அதெல்லாம் வந்து தியரி ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா சயின்ஸ் வந்து இப்போ வந்து டைம் ட்ராவல் தியரியை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். பட் டார்வின்கிட்ட மட்டும் ஒரு ஃபினாமினன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்வினோட எவல்யூஷன் வந்து ஜஸ்ட் தியரியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். அது ஒரு ப்ராசஸ். அங்கேருந்து அவர் வந்து தான் வாழ்ந்த காலம் வரைக்கும் வந்துட்டு டார்வின் வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து இப்படி தான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு ஒரு ரோட் மேப் போட்டு கொடுத்துட்டாரு. அந்த ரோட் மேப்பை பிடிச்சி எக்கச்சக்க ரிசர்ச்சஸ் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம அதை ஃபாலோ த்ரூ பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு 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 என்ன ஒரு எக்ஸ்டென்சிவான கிரைசிஸில் வந்துட்டு ஒரு க்ரீச்சர் வந்து மாட்டிக்குதுன்னா அதுலேருந்து தப்பிக்க அது முயற்சி பண்ணும். இன்னொன்று ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன், மலேரியா வந்துட்டு ரொம்ப ஒரு டேஞ்சரஸான டிசீஸ் இன்னி வரைக்குமே. ஓகேங்களா? ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்கச்சக்கமான கரீபியன் பாப்புலேஷன் வந்து காவு வாங்கினுச்சு. இப்போவும் வாங்கிட்டு தான் இருக்குது ஒரு வகையில். ஆனால் ஒரு குறிப்பிட்ட செக்டர் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் கரீபியன்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மலேரியா வந்துட்டு எதிர்கொள்கிற அளவுக்கு தங்களுக்குள்ளேயே தாங்களே வந்து ஜென்ரேஷன் வந்து தன் ஜென்ரேஷன் வந்து தங்களுக்குள்ளே தானே வந்துட்டு ஒரு இம்யூன் ஸ்ட்ரக்சர் உருவாக்கிச்சு. அதுக்கு பேர் தான் ஹெர்ட் இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இப்போ தெரிஞ்சுங்களா, இங்கே டார்வினை படிச்சிங்கன்னா இங்கே வரைக்கும் வரலாம். சொல்கிறாங்களா கொரோனாக்கு வந்து ஹெர்ட் இம்யூனிட்டி பில்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஹெர்ட் இம்யூனிட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்களோட எவல்யூஷன் ஆஃப் ஃபோம் தான். சரிங்களா? அந்த ஒரு வைரஸ் வந்து உங்களை வந்து அதிகமாக வந்து பார்த்துன்னா உடம்பே அது தகுந்தாப்பில் மாற்றிக்கும். ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் அன் ஆன்டிபயோட்டிக் ஃபார் இட் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட். இது வந்து உடனே நடக்காது. கொத்தா வந்து கொண்டுட்டு தான் வந்து நடக்கும். ஹெர்ட் இம்யூனிட்டிங்கிறது ஒரு 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 ப்ரூட்டலான ப்ராசஸ். மருந்தே கண்டுபிடிக்காம விட்டிங்கன்னா ஒரு மேஜர் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் அழிஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். இப்போ ஒரு 500 பேர் வந்து ஹெர்ட் இம்யூனிட்டியில் வந்து டெஸ்ட் பேட்சில் ரன் ஆகிறாங்கன்னா அதில் 400 பேர் செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒரு 100 பேர் மட்டும்தான் வந்துட்டு பொழைப்பான். அந்த 100 பேர் தான் அதுக்கான ஹெர்ட் இம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ணுவான். அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு எவல்யூஷன் ப்ராசஸ்லேருந்து வந்து ஜெனட்டிக்கல் நேச்சுரல் செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அவன் வந்துட்டு தன்னுடைய ஜீன்ஸை வந்துட்டு கடத்துறான். அதான் சொல்கிறேன், அதாவது என்ன சொல்கிறது, சமுதாயத்தை வளர்க்குறான், புள்ளக்குட்டி பெற்று போடுறான். ஸோ அவன் வந்து நகர்த்த ஆரம்பிக்கிறான். கேட் குக்கும்பர் தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் நிறையா வந்து தியரிஸை ப்ளேஸ் பண்ணுறேன், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். சாரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. கேட் அண்ட் குக்கும்பர்னு சொல்லுவாங்க. ஒரு பூனை வந்துட்டு பிறக்குதுன்னு வச்சுக்கங்களேன். பூனை வந்து பிறந்த உடனே வந்துட்டு அது வெள்ளரிக்காவை பார்த்தா பயந்து ஓடும். ஏன்னா அதை பார்த்தா பாம்புன்னு நினச்சிக்கும். பிறந்து கண்ணை முழிச்ச பூனைக்கே அந்த பயம் இருக்கும். ஏன்னா அது வந்து ஜெனட்டிக்கலாக அது வந்து பம்ப் ஆகுது. ஜெனட்டிக்கலாக நாலேஜ் வந்து பம்ப் ஆகும். சில பேசிக்கான இன்ஸ்டிங்க்ட் சொல்லுவாங்க தெரியுமா, நாலேஜ். நீங்கள் வந்து கையால் தான் வாயில் எடுத்து சாப்பிடணுங்கிறது ஒரு இன்ஸ்டிங்க்ட். அது உங்களுக்குள்ளே பில்ட் ஆகும். ஸோ அந்த கேட் எப்படி குக்கும்பரை பார்த்து பயப்படுதோ பிறந்த உடனே, அது மாதிரி நீங்களும் வந்துட்டு பயப்படுவீங்க. ஸோ இது அந்த ஜெனட்டிக்கல். அந்த 100 பேர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 100 பேர் வந்துட்டு தங்களுடைய ஜெனட்டிக்கல் ப்ராசஸையும் நாலேஜ் ப்ராசஸையும் வந்துட்டு அடாப்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு வந்து பாப்புலேஷன் பில்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து எவல்யூஷன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்னி வரைக்கும் நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு டார்வின் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு யூ வில் லூஸ் இமீடியட்லி. ஏன்னா லூஸ்ன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி சொல்யூஷன்லெஸ் ஆர்கியூமெண்ட்டாக தான் போகும். நீங்கள் வந்து கிரியேஷன் சொல்லுவாங்க, கடவுள் தான் கண்டுபிடிச்சாரு, யார் சொன்னால் அமீபாவில் இருந்தால் அந்த மனுஷன் தான். நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி ஒரு கடவுள் நீங்கள் ஸ்டாப் ஆயிடும் அந்த ஆர்கியூமெண்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ராசஸை ஃபாலோ பண்ணல. இப்போ இருக்கிற கரண்ட் ஹியூமன் எவல்யூஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு ஐடியாவாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் உங்கள் ஆர்குமெண்ட்டையோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்குமெண்ட்டு சேர்க்க விட்டுருங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஹியூமன் ரேஸை வந்து நீங்கள் படித்தாகணும். அவன் கடந்து அந்த பாதையை நீங்கள் பிடிச்சாகணும். புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி சேப்பியன்ஸ் எல்லாருமே வந்து பெருசாக பேசப்பட்ட புத்தகங்கள். சேப்பியன்ஸ் வந்து படிங்க, ஹியூமன் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொன்ன விஷயம் தான். பட் அவங்கெல்லாம் சொல்லியும் தவிர்த்து இன்னொரு ஒரு புத்தகம் வந்து முக்கியமான புத்தகம் என்னை பொறுத்த வரைக்கும், கன்ஸ், ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த புத்தகத்தை வாங்கி வந்து படிங்க. அது வந்து ஹியூமன் ஹிஸ்ட்ரி தான், ஆந்த்ரோபாலஜிக்கல் புக்கு தான்.
ஸோ அதை நீங்கள் படிச்சிங்கனாலே வந்துட்டு கொஞ்சம் பெரிய புக், கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிக்கலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் கடந்த அந்த பாதையை வந்து நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம். சிவிலைசேஷன் எப்படி பில்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்களா? ஸோ மனுஷனுடைய பெரிய சாபக்கேடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவிலைசேஷனை பில்ட் பண்ணுது. பெரிய வரப்பிரசாதம் தான். ஸோ வந்துட்டு எனக்கு வந்து சூப்பர் பவர் வேணும், எனக்கு ரெக்க முளைக்காமல் இருக்கே நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா அது காரணம் வந்து நம்மளோட ஆன்செஸ்டர் கண்டுபிடிச்சி சிவிலைசேஷன் ஃபேக்ட் தான். அவங்க ஒரு வேளை சிவிலைசேஷனை பில்ட் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம வந்து ப்ரேயாக இருந்தோம்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெக்க முளைச்சிருக்கலாம், நமக்கு இந்த 2 கை கால் வளர்ந்துருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஸோ தெரியாது. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து அதாவது ப்ரெடிட்டர்ஸோட ப்ரே வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு இவால்வ் ஆகுங்க. அதான் வந்து டார்வின் சொல்கிறாரு, நேச்சுரல் செலெக்ஷன் அப்போ 2வது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான சுச்சுவேஷனில் வந்துட்டு மாறும். தன்னுடைய உடல் கூறுகளையும் தன்னுடைய அறிவு கூறுகளையும் மாற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ டாக்ஸ் வந்து அடாப்ட் ஆனதுக்கு காரணம் டாக் வந்துட்டு இப்போ வந்து ஏன் வந்து டாகோட ரொம்ப ரொம்ப வந்து ஆல் ஓவர் த பிளேஸ் நான் போகிறேன், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து டாக் வந்துட்டு எப்படிங்க வந்துட்டு ஒரு டாகோட ஃபேமிலி எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்ஸ் ஃபேமிலி எடுத்துங்க. கேட் ஃபேமிலி எடுத்திங்கன்னா வந்துட்டு பல க்ரீச்சர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு வீட்டு பூனை மட்டும் வீட்டில் வந்து எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஃபார்ச்சுனேட்லி அது ஹியூமன் சிவிலைசேஷன் பில்ட் பண்ணும்போது அந்த பூனைகளோட ஹேபிடேட்ஸ் வந்து மாறுது. நான் சொல்கிறது இப்போ நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிற எக்ஸாம்பிள்லாம் வந்து ஒரு இப்போ பொருத்தியோ இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி பொருத்தியோ 100 வருஷத்துக்கு முன்னாடி பொருத்தியோ பார்க்காதீங்க, உங்களுக்கு கை கொடுக்காது. நான் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 3200 பிசி அப்போலேருந்து நீங்கள் பொருத்தி பார்த்தான்னு தெரியும். ஸோ ஹியூமன்ஸ் வந்து சிவிலைசேஷன் பில்ட் பண்ண ஆரம்பிச்சோடனே அதில் வந்து மாட்டிக்கிற கிரீச்சர்ஸ் வந்து தங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக வீட்டில் வளர்க்குற பூனையாகவும் நாயாகவும் மாறுது. ஓகேங்களா? இல்லைனா அதுங்களுக்கு மாற வேண்டிய கட்டாய சூழ்நிலை கிடையாது. ஸோ இதுதான் இவால்வ் ஃபார்ம். மங்கீஸ் ஏன் இவால்வ் ஆகலன்னு கேட்டிங்கன்னா அது காரணம் இதுதான். மங்கீஸ் இவால்வ் ஆகிறதுக்கான ஸ்கோப்பும் சுச்சுவேஷனும் வந்து ஹியூமன்ஸ் வந்து ஹேபிட்டஸில் பில்ட் பண்ணி தரல. இல்லை அப்படியே வந்து ஹியூமன் இன்டெலெக்சுவல் அதாவது ஃபிசிக்கல் இவால்வ்மெண்ட்டை மட்டும்தான் வந்துட்டு இவால்வ் அப்படின்னு சொல்லி நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லிட்டு இருந்தது வந்து நீங்கள் வந்துட்டு கடந்து வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ குரங்கு வந்துட்டு இப்போ வந்து கோயில் குரங்குகள்னு சொல்கிறாங்க, டெம்பிள் மங்கீஸ் சொல்கிற மாதிரி கோயில் குரங்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுங்களாம் வந்து இவால்வ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இல்லையா? போய் சாப்பிடுது. இப்போ வந்து மாடு வந்து பிளாஸ்டிக் சாப்பிடுதுங்க, சாப்பிட்டு செத்து போகுது சில மாடுகள் வந்து புல்கள் சாப்பிட்டு இருந்த மாடுகள் வந்து பேப்பர்கள் சாப்பிட ஆரம்பிக்குது. அது காரணம் வந்து அடாப்ட் ஆகுது. ஸோ தங்களுடைய உடலை வந்து அடாப்ட் ஆகிக்க மாற்றுது. காரணம் என்னென்னா வந்துட்டு சிச்சுவேஷன் வந்து அதை ப்ரெஷர் பண்ணுது. ஹியூமன்ஸுக்கு அந்த சிச்சுவேஷன் ப்ரெஷர் பண்ணலை, அதனால வந்துட்டு ஹியூமன் இவால்வ் ஆகலை. ஸோ புரிஞ்சுங்க. ஆனால் அப்படியே இவால்வ் ஆகிருக்கான் ஹியூமன். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளூ ஐஸு, ஹைட் டிஃப்ரென்சஸ்ஸு, பியூபர்ட்டி டிஃப்ரென்சஸ்ஸு இதெல்லாம் நிறையா இருக்குது. குரல், நம்ம பேசுகிற குரல் வந்துட்டு அதிகமாக மாறியிருக்கு. அது வந்து மொழித்தன்மையினால் மாறுறது அப்படிங்கிறத காண்டி வந்துட்டு 10-20,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனோட உபயோகப்படுத்தின குரல் வளம் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. வோக்கல் கார்ட்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குங்கிறாங்க. பிரெயின் சைஸ் குறைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக தெரியல, 1500 கிராம் இருந்த பிரெயின் வந்துட்டு குறைஞ்சி 1300 கிராம் ஆயிருக்கு. சைஸ் குறைஞ்சிருக்கு, பட் வந்து தாட்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இது மாதிரி ஹியூமன்ஸ் வந்து இவால்வ் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸ்கல் இருக்குல்ல, மண்டை பார்த்துருக்கீங்கள? இப்போ நீங்கள் வந்து பண்டைய மெட்ராஸ் பிக்சர்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன். பண்டைய காலத்தில் இருந்த மெட்ராஸோட ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கன்ஸ் ட்ரைப்ஸோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா மண்டை வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் அந்தமானில் இருக்க செனிட்டல் ட்ரைப்ஸோட மண்டையை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவன் அந்த ஹேபிட்டாட்லேயே வளர்ந்து அந்த ஹேபிட்டாட்லேயே வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு இவால்வேஷனுக்கான ப்ராசஸ் தேவைப்படலை. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்த பக்கம் இருக்கனால நம்ம வந்து மண்டை சைஸ் மாறுது. ஸோ எவல்யூஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் நடந்துட்டு இருக்கு. அது வந்து ஃபிசிக்கல் எவல்யூஷன், சைக்கலாஜிக்கல் எவல்யூஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து ஒரு கிரியேஷனிஸ்ட் கான்செப்டை வந்து நீங்கள் நிறுத்தவே முடியாது. இதெல்லாம் வந்து ப்ரீ பில்ட்டு, ப்ரீ பிளான்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முட்டாள். ஸோ அதை வந்து நீங்கள் ஆர்குமெண்ட்டை வந்து நீங்கள் டீபங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரண்ட் ஹியூமன் சிவிலைசேஷனையும் அது கடந்த அந்த பாதையை நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் படித்தாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் தான் முடியும். ஸோ இப்போ எக்கச்சக்க விஷயங்கள் நடந்திருக்குங்க இந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரியில். ஃபினாமினல்ஸ் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டார்வின் பிளேஸ் பண்ண எவல்யூஷன் தியரி தான். ஸோ அதை பிடிச்சி நீங்கள் வந்து நகர்ந்து வந்தால் தான் இந்த எவல்யூஷன் தியரி உங்களால் வந்து கிராஸ் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். இதுதான் வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்டாக இருக்கிற தவிர வந்து டார்வினுடைய புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு டார்வினுடைய எவல்யூஷன் தியரியை மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை வச்சே நீங்கள் நகர்ந்தீங்கன்னா நகர்த்த முடியாது. ஏன்னா வந்து அது ப்ராசஸ், நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸ் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. இப்படிப்பட்ட ஹியூமன் வந்துட்டு இந்த எவல்யூஷன் வந்து ஒரு காலத்தில் ஸ்டாப் ஆகிடும்னு சயின்டிஸ்ட் பயப்படுறதுக்கான காரணம், பயப்படுறாங்க மீன்ஸ் இப்போ அட்லீஸ்ட் வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ப்ளூ ஐஸ் வந்திருக்கு. அதுக்கடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேறு ஏதாவது மாறும் அப்படின்னு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே வந்துட்டு இது ஸ்டாப் ஆகிடும். ஹியூமன்ஸ் வந்து இதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி அடையவே மாட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி அவன் அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டான். ஆனால் உலகம் வந்து நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். தன்னுடைய இப்போ குளோபல் வார்மிங் சொல்கிறாங்க. குளோபல் வார்மிங்கில் வந்துட்டு தண்ணிகள் எழுந்துட்டு இப்போ வந்து இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம ஓவர் இந்த கான்செப்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கணும். இப்போ ஓவர் சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாறுறதுனால வந்துட்டு
தண்ணி இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது இப்போ, ஓகேங்களா இல்லையா? இப்போ வாழ முடியாது. நீங்கள் 100 வருஷம் கழிச்சு இருந்தால் நம்மளால் வாழ முடியும், வாழறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எத்தியோப்பிக் சொசைட்டி போனாலும் நம்ம தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. காரணம் நம்ம வந்து தண்ணி வந்து ரொம்ப ஈஸியான ஆக்சஸாக மாற்றிக்கிட்டோம், ஓகேங்களா இல்லையா? தண்ணி இப்போ வந்து குளோபல் வார்மிங்கில் வந்துட்டு இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 0 இயர்னு சொல்கிறாங்களே, தண்ணி இல்லாமல் போன முதல் நாடு, முதல் இடம் அது கேப் டவுனா, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். இயர் 0 சவுத் ஆஃப்ரிக்காவில் வாட்டரே இல்லாத ஒரு இடம். இப்போ வந்து மாறிடுச்சு, தண்ணியே இல்லைங்க. ஸோ தண்ணி வந்து இம்போர்ட் பண்ணிக்கிற அளவு வந்துட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மாறி உலகத்தில் வந்து குளோபல் வார்மிங் வந்து உலகம் தன்னை மாற்றிக்கும் போது உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த எவல்யூஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அழிஞ்சிடுவீங்க, இல்லைங்களா? ஒரு 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 ஃபன்னி எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இப்போ மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு படம் பார்த்தீங்கன்னா, மேட் மேக்ஸ் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே அந்த மனுஷங்கள்லாம் எவ்வளோ கொடூரமாக இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு உலகம் மாறிடுச்சு, அதுலேருந்து சர்வை ட்ரை பண்ணக்கூடிய ஆட்கள். அதில் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற புண்ணுகளாக இருக்கும், காலில் ஆம்புடேட்டட் லெக்ஸோ சர்வை பண்ணுவானுங்க. ஓரளவுக்கு தங்களுக்கு தண்ணிகள் வந்து இப்போ நீங்கள் கரண்ட் ட்ரெண்டில் வந்து நீங்கள் தண்ணி இல்லாமல் 7 நாள் வாழலாம், 8 நாள் வாழலான்னு இருக்குன்னா, தண்ணி சுத்தமாக இல்லாமல் போனால் உங்களை நீங்களே வந்து அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 7 நாளுங்கிறது 10 நாள் 100 நாளும் கூட போகலாம், ஓகேங்களா இல்லையா? வந்துட்டு கேமல் மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணுற அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு கிளாண்ட் வந்து பில்ட் ஆகலாம், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம எவல்யூஷன் ப்ராசஸ் வந்து இந்த சிவிலைசேஷன் பில்ட் பண்ணி இன்டெலெக்சுவல் சொசைட்டி பில்ட் ஆனதுனால, ஸ்டாப் ஆனதுனால அதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு பயப்படுறாங்க. ஸோ எவல்யூஷன் ப்ராசஸ் நம்ம ஃபிசிக்கல் எவல்யூஷன் ஸ்டாப் ஆனதுனால நம்ம வந்துட்டு அழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சயின்டிஸ்ட் பயப்படுறாங்க. ஆனால் அதே சயின்டிஸ்ட் தான் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, நம்ம டெக்னாலஜிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் நம்ம பில்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு அதை வச்சு நம்ம வேற ஒரு சோர்ஸ், இப்போ நம்ம மார்ஸுக்கு போகிறது, வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு தண்ணிக்கான வாய்ப்புகள் தேடுறதுக்கான டெவலப்மெண்ட்டை வந்து பில்ட் பண்ணிக்கிறதுக்கான சொசைட்டியாக இது மாறிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பில்ட் பண்ணுற சொசைட்டியாக மாறிட்டு இருக்கு. அது ஒரு வகையில் நமக்கு ஒரு ஹோப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க சயின்டிஸ்ட்லாம், அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஹியூமன் ரேஸும் டார்வினும் வந்துட்டு பிரிக்க முடியாத ஒரு பங்களிப்பு. நீங்கள் வந்து டார்வினோடைய லென்ஸை மாட்டி ஹியூமன் ரேஸை பார்க்க ஆரம்பிக்கணும்னு நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா இல்லையா? அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளியர் தெரியும். டார்வின் ஒரு ஓரமாக வச்சு டார்வினை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து டார்வின் வந்துட்டு பார்த்தாரு அப்படி தான் ஹியூமன் ரேஸ் இருக்குன்னு நான் சொன்னீங்கன்னா அவங்க வேலைக்கு ஆகாது. ஸோ யூ ஷுட் புட் டார்வின்ஸ் லென்ஸ் அண்ட் சி ஹியூமன் ரேஸ் ஆஸ் ஒன். எப்படி போயிட்டு இருக்கு, அடுத்தது எங்கே நகர போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் எ ஹியூமன் வி ஆர் சர்வைவிங். சர்வைவிங் சொல்கிறத விட வந்து வி ஆர் யூட்டிலைசிங் த எர்த் டு த கோர். நம்ம தான் வந்து பல ஹேபிட் உருவாகிட்டு இருக்கோம். இப்போ நேச்சுரல் ஹைப்போதெட்டிக்கலி செய்யுங்க, ஃபிலாசபிக்கலி செய்யுங்கன்னு வச்சுங்க, ஹைப்போதெட்டிக் கிடையாது, ஃபிலாசபி செய்யுங்க. நேச்சுரல் செலெக்ஷன் டார்வின் பிளேஸ் பண்ணது உண்மை அப்படிங்கிறதுக்கான உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம தான் வந்து உலகத்தை அழிக்கிறதுக்கு பிறந்த ஒரு நேச்சுரல் செலெக்ஷனுக்கான ஒரு காரணி, ஓகேங்களா? ஸோ நம்மளால தான் வந்துட்டு ஹேபிட்டட்ஸ் அழிஞ்சிட்ருக்கு, பல பறவை இனங்கள் அழிஞ்சிட்ருக்கு, ஓகேங்களா? ஸ்பேரோஸ் இல்லை, செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. பீஸ் இருக்குது, பீஸ் வந்து அழிஞ்சிட்ருக்கு. ஸோ இது இவ்வளோ நடந்துகிட்ருக்கு உலகத்தில். இது எதுவுமே தெரியாமல் கூட இதெல்லாம் கண்டுக்காமல் வந்துட்டு இதெல்லாம் வந்து கடவுள் சித்தம், கடவுள் தான் எங்களை படைச்சாரு, கடவுள் எங்களை காப்பாற்றுவார், இது முட்டாள்தனம். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு ஆஸ் எ ஹியூமன் வந்து டார்வின் மட்டும் கிடையாது, டார்வினை ஃபாலோ பண்ணி வர சயின்டிஸ்ட்டுகள் எதிர்பார்க்குறதுன்னா வந்துட்டு டேக் ஓனர்ஷிப். ஆஸ் எ ஹியூமன் வி ஷுட் டேக் ஓனர்ஷிப். இந்த கட்டத்தில் போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த கிரேட்டா எட்டன்பர்க் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கள் ஜென்ரேஷனையும் காலி பண்ணிட்டீங்க, ஹவு டேர் யூன்னு சண்டை போடுறாங்க போயிட்டு. நீங்கள் வந்து எதுவுமே எல்லாம் பண்ணிட்டீங்க, நீங்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டீங்க. அவங்க கோவம் நியாயமான கோவம் தானே. அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காமல் கடவுள் உங்களை வந்து காப்பாற்றுவார். எர்த் இஸ் தேர். அது மொக்கமான எக்ஸாம்பிள். எர்த் இஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கேவலமான தீயை பிளேஸ் பண்ணுவாங்க கிரியேஷனிஸ்ட். எர்த் இஸ் தேர் பிஃபோர் 10,000 பல பில்லியன்ஸ் இயர்ஸ் அகோ எர்த் இருந்தது. இன்னும் பல பில்லியன்ஸ்க்கு அப்புறம் எர்த் இருக்கும். ஆமாம், எர்த் இருக்கும், இருந்தது. நீ இருப்பியா? ஒன்னால் அழியப்பட்ட உயிரினங்கள் இருக்குமாங்கிறதான் கேள்வி. பூமி இருக்க தான் போகுது. பூமி டமால்னு வெடிச்சிடாது பூமி. ஆனால் நீ இருக்க மாட்டேன், அதை புரிஞ்சுக்கணும். சும்மா வந்துட்டு கிரியேஷனிஸ்டோடைய ஆர்கியூமெண்ட் வந்து முட்டாள்தனமாக வந்துட்டு பிளேஸ் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு சிரிப்பாக வருங்க. அவங்களோட ஆர்கியூ பண்ணவே மாட்டேன். இந்த கேள்வி கேட்கும்போது கோபமாக வரும் எனக்கு. ஏன்னா நான் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் 30 நிமிஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும். 30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இதான்டா இப்படி தான் ஹியூமன் ரேஸ் நடந்திருக்கு, எவல்யூஷன் இதுதான் ப்ராசஸ்ன்னு நான் சொல்லணும். இது அவன் கேட்குற மனநிலையில் இருக்க மாட்டான். பாதி கடத்துக்கு மேலே வந்துட்டு இதுவாக சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் 30 நிமிஷம் ஒரு 2 மணி நேரம் கூட ஆகும். எனக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு பிடிக்காது. நான் பசங்க சொல்லுவாங்க, குரங்குலேருந்து நீங்கள் மனுஷன் போது குரங்கு இருக்கே அப்படின்னு கேட்குறவன்ட்டு வந்து பதில் சொல்லவே மாட்டேன். நான் சிரிச்சு விட்டுருவேன். அவன் ஒரு இம்பசில் நினச்சிப்பேன். நான் மனசார அடப்பாய் அப்படின்ட்டு வந்துடுவேன். நான் எதாவது நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம். இப்போ நேச்சுரல் செலெக்ஷன் உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த உலகம் அழியும் போது அவன் தான் அழிய ஆளாக இருப்பான். நான் இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. ஏன்னா நான் வந்துட்டு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அட்லீஸ்ட் நான் அழிஞ்சா கூட எனக்கு புரியும், நான் அழிஞ்சது காரணம் நான் தான் சொல்லிட்டு, வேற ஒருத்தன் கிடையாது, என்னோட படைச்சவன் கிடையாது நான் நம்புவேன். ஸோ
இதுதான் வந்துட்டு எவல்யூஷன். ஸோ டார்வினை படிங்க. டார்வினை மட்டும் நீங்கள் படித்தா பத்தாது. டார்வினுடைய எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இந்த அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்சர்வராக நீங்கள் மாறணும். அப்சர்வராக மாறினா தான் வந்துட்டு எவல்யூஷன் உடைய தியரியை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். சிவிலைசேஷன் பில்ட் பண்ண ஹியூமன் வந்து தங்கள் எவல்யூஷனை ஆல்ட் பண்ணுறான். இதுதான் எல்லாத்துக்குமே பொருந்தும். குரங்குகளுக்கும் பொருந்தும். குரங்குகள் வந்து அடாப்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இவங்க சும்மா சொல்லுவாங்க மனுஷனாக மாறல, ஏன் குரங்கு மனுஷனாக மாறலன்னு கேட்குற மாதிரி குரில்லாஸ் ஏன் மனுஷனாக மாறலன்னு கேட்கலாம். முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். ஓகேங்களா இல்லையா? அந்த ரேஸ் தேவைப்படும். ஒரு வேளை வந்து ஹியூமன் ரேஸ் அழிஞ்சிட்டு வச்சிங்களேன் 150 வருஷம் கழிச்சு, இப்போ நீங்கள் ஜூவில் அடைச்சி வச்சிருக்கீங்க குரில்லாஸ் எல்லாம், அதுங்கெல்லாம் வந்து அடுத்த கட்ட ஹியூமனாக மாறும். சுப்பீரியர் பீயிங் இருக்கிறனால வந்து நம்ம மாறிட்டது. மனுஷனாக மாறோம்னா மனுஷனாக மாறாது. குரில்லாஸ் இப்போ கொரில்லாஸ் வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணுது இல்லை, எவ்வளோ மேஜிக் ட்ரிக்லாம் பண்ணுதுங்க ஒரங்குட்டான்ஸு குரில்லாஸ் எல்லாம். மேஜிக் ட்ரிக் பண்ணு ஹியூமன்ஸோட பிஹேவியர்ஸ் வந்து பில்ட் பண்ணுது. குரங்கு வந்து பைப்பை மூடுது, தண்ணி குடிக்கிற பைப்பை மூடுது, அடாப்ட் பண்ணிக்குதுங்க. ஓகேங்களா இல்லையா? ஸோ அதுங்களுக்கான சுச்சுவேஷன் நீங்கள் பில்ட் பண்ணும்போது அடாப்ட் ரிசர்ச்சர்ஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ வந்துட்டு ஒரு ஃபேமஸ் ரிசர்ச் இருக்குது. க்ரீன் கலர் பட்டனை தட்டினா அவனுக்கு சாக்லேட் வரும்னு சொல்லிட்டு ஒரு குரங்குக்கு வந்து ஃபீட் பண்ணி பழக்கி வைக்கிறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அந்த குரங்கு செல்லு என்ன சொல்ல இன்ஹிபிட்டடாக மாறி எனக்கு சாக்லேட் வேணுங்கிறப்ப கரெக்டாக க்ரீன் கலர் பட்டன் அழுத்த ஆரம்பிக்குது. சிச்சுவேஷன் தான் வந்து உங்களை இவால்வ் பண்ணும். ஓகேங்களா இல்லையா? ஸோ இது வந்து ஒரு 100 வருஷத்தில் ஒரு 5 வருஷம் நடக்கிற ப்ராசஸ். இது ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் அந்த குரங்கு கிட்ட வந்துட்டு ஒரு 4 விரலை வெட்டிட்டீங்கன்னா அது தகுந்தாப்புல வெட்டிட்டு நீங்கள் வெட்டிட்டு அந்த கூண்டுக்குள்ளே விட்டீங்க, அந்த குரங்கு தன்னை வந்து வளர்த்துக்கு ஒரு ஒரு சொல்ல ஒரு 1000 கிடையாது, ஒரு 10,000 வருஷம் அதுக்கு அப்படியே இருந்ததுன்னா அந்த குரங்கு வந்து இன்னொரு அந்த 5 விரலுக்கு பதிலாக வேற ஒரு ஆர்கனை வளர்த்துக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். இதுதான் வந்துட்டு எவல்யூஷன் தியரி ப்ளேஸ் பண்ணுறது. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபேசினேட்டிங்காக இருக்குங்க. இது ஃபிலாசபிக்கலி ஸ்பிரிச்சுவலி உங்களை வந்துட்டு அடுத்த கடை நகர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் எவல்யூஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எப்போ இருக்குது பாருங்கள் உலகம். இதெல்லாம் வந்து ஒரு சலிப்பாக இல்லை, ஒரு சலிப்பாக இல்லை, கஷ்டமாக இல்லை. கஷ்டப்பட்டு ஒரு ஹியூமன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபினாமினா அச்சீவ் பண்ணியிருக்கான். ஹியூமன் இவ்வளோ தூரம் வந்து ஹியூமன் மட்டும் கிடையாது, உலகமே அச்சீவ் பண்ணியிருக்கு. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கு, தன்னை அடாப்ட் பண்ணியிருக்கு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இது எல்லா கிரெடிட்டையும் தூக்கி வந்து தனக்கு பொருத்திக்காமல் வேறு யாரோ ஒரு க்ரீச்சர்ஸ்க்கு பொறுத்துறது வந்துட்டு ஒரு முட்டாள்தனம் இல்லை. ஸோ அது அக்னாலஜே பண்ணாமல் வந்து இதெல்லாம் காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம். அக்னாலஜி பண்ணுங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், நம்ம இவ்வளோ தூரம் சர்வே பண்ணிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் அக்னாலஜி பண்ணாமல் வந்துட்டு சும்மா வந்துட்டு அது சண்டை போட்டுருக்குது வேஸ்ட். ஸோ டார்வினை திரும்ப சொல்ல, டார்வினை படிங்க. டார்வினை படித்தா மட்டும் பார்த்தா டார்வினுடைய ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எத்தனையோ ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க. இனிமேல் நீங்கள் அதை வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஒர்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த எவல்யூஷன் தியரிங்கிறது ஒரு ஃபினாமினன் நமக்கே புரியும். ஸோ ஆன் திஸ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப் and I'll see you all in next podcast. Ta-da.